கனேடிய பார்வையோடு உங்களோடு இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. கனடாவின் தேசிய தினம் இன்று கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கனடா என்கின்ற ஒரு தேசம் உருவான 158வது ஆண்டை கனேடியர்கள் இன்று கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். பிரித்தானியா ஆட்சியின் கீழ் இருந்த பல்வேறு பகுதிகள் ஒன்றிணைக்கப்பட்டு கனடா என்கின்ற ஒரு தேசம் உருவாக்கப்பட்டதை நினைவு கூறும் வகையில் 1867ஆம் ஆண்டு முதல் இந்த கனடா தினம் என்ற ஒரு விடயம் கொண்டாடப்பட்டு கொண்டு வருகிறது. முன்னர் அது டொமினியன் தினமாக இருந்தது. இப்போது கனடா தினமாக அறிவிக்கப்பட்டு கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. இம்முறை கனடா மிகப்பெரிய சவாலை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அதன் வரலாற்றில் மிகப்பெரிய எல்லையை பகிர்ந்து கொண்டிருக்கின்ற மிக முக்கியமான நட்பு நாடாக விளங்குகின்ற அமெரிக்கா கனடாவை ஆக்கிரமிக்க வேண்டும், கனடாவை தன்னுடைய ஒரு பகுதியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டத்தில் கனேடியர்களாக தம்மை உணரும் சந்தர்ப்பத்தை கனடாவில் வாழக்கூடிய மக்கள் இப்போது பெற்றிருப்பதாக கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கனடாவை தன்னுடைய அமெரிக்காவின் மாநிலமாக மாற்றிக்கொள்ள வேண்டும், அதன் மூலமாக அதிக நன்மைகளை அடைய முடியும், கனடாவிற்கு தாங்கள் ஏராளமான சலுகைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறோம், எனவே கனடா அவ்வாறு சலுகைகளை பெற்று ஒரு தனிநாடாக செயல்படுவதை விட அமெரிக்காவின் மாநிலமாக மாறுவதன் மூலம் அது இன்னும் ஏராளமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என அவர் கூறி வரக்கூடிய கருத்துக்கள் கனேடியர்கள் மத்தியில் ஒரு விதமான கொந்தளிப்பை, அமெரிக்கா தொடர்பான அதிருப்தியினை ஏற்படுத்தியிருக்கிறது. கனடா என்பது அமெரிக்காவோடு மிக நீண்ட எல்லையை பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது. உலகத்தில் மிக நீளமான இரு நாடுகளுக்கு இடையிலான எல்லையாக கனேடிய அமெரிக்க எல்லை தான் பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் மிக முக்கியமான ஒரு நாடு தன்னுடைய அதிகார வரம்பை மீறி கனடாவை கைப்பற்ற வேண்டும் என்கின்ற முனைப்பை காட்டி வருவது இம்முறை கனடா தினத்தை மக்கள் உணர்வோடு கொண்டாடுவதற்கும் கனேடியர்களாக பெருமையோடு உணர்வதற்கும் காரணமாக அமைந்திருக்கிறது. கனடா என்பது வாய்ப்புகளின் தேசம் என்று சொல்லப்படுகிறது. கனடா என்பது சமஷ்டி அரசியலமைப்பை அடிப்படையாக கொண்டு ஆட்சி நடத்தக்கூடிய பிரித்தானிய முடியரசின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது. இதன் அரசு தலைவராக இப்போது பிரித்தானிய மன்னர் தான் இருக்கிறார். ஆனாலும் கூட இங்கு இருக்கக்கூடிய பாராளுமன்ற முறைமை, மாகாண முறைமைகள், நகர சபைகள் என்று அதிகாரங்கள் பரவலாக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயம் என்பது மிக மிக முக்கியம். ஒவ்வொரு அலகும் வெவ்வேறுபட்ட அதிகாரங்களை கொண்டதாக இருக்கின்ற நிலையில் அவர்களுடைய சுயாதீனம் என்பது பாதுகாக்கப்படக்கூடிய வகையில் கனடாவின் அரசியல் அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. கனடா 10 மாகாணங்களையும் 3 பிராந்தியங்களையும் கொண்ட ஒரு நாடாக இருக்கிறது. மிகப்பெரிய சமுத்திரங்களை தனது எல்லைகளாக கொண்டிருக்கிறது. ஏறத்தாழ 2 லட்சம் கிலோமீட்டர் சமுத்திரங்களால் சூழப்பட்டிருக்கக்கூடிய உலகத்தின் 2வது மிகப்பெரிய தேசமாக இந்த கனடா இருக்கிறது. இது மிகப்பெரிய தேசமாக இருப்பதாலோ அல்லது இத்தனை சமுத்திரங்களால் சூழப்பட்டிருப்பதாலோ என்பதை தாண்டி இது பல்லின சமூகங்களையும் வரவேற்று வாய்ப்பளிக்கக்கூடிய ஒரு நாடாக இருப்பது மிக மிக முக்கியம். அதனால்தான் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த, பல்வேறு மதங்களைச் சேர்ந்த, பல்வேறு மொழிகளை பேசுகின்ற, பல்வேறு கலாச்சார பின்னணிகளை கொண்ட மக்களும் இங்கு சுதந்திரமாக வாழ்கிறார்கள், வளர்கிறார்கள், தங்களுடைய எதிர்காலத்தை திட்டமிட்டு வடிவமைக்கக்கூடியதாக இருக்கிறது. அத்தோடு அவர்கள் வந்த நாட்டை தமது தாய் நிலத்திற்கான தங்கள் தொடர்புகளை பேணுவதற்கும் தங்கள் அடையாளங்களை உறுதிப்படுத்துவதற்குமான வாய்ப்புகளையும் கூட இந்த தேசம் வழங்கி கொண்டிருக்கிறது என்பது மிக முக்கியம். இங்கு இருக்கக்கூடிய அரசாங்கங்களில் ஏனைய சமூகங்களைச் சேர்ந்தவர்களும் அங்கம் வகிப்பதும் மிகப்பெரிய நிலைகளை அடையக்கூடிய வாய்ப்பும் இந்த நாட்டிலே கொட்டி கிடப்பது என்பது மிக மிக முக்கியமானது. அதனால்தான் கனடாவை எல்லோரும் தமது விருப்பத்திற்குரிய தேசமாக கருதுகிறார்கள். கனடாவை பொறுத்தவரையில் 2 உத்தியோகபூர்வ மொழிகள் இருக்கின்றன. ஆங்கிலம் மற்றும் பிரெஞ்சு 2 தேசங்களும் தான் இந்த கனடாவை ஆக்கிரமித்தன. ஒரு காலத்தில் பூர்வீக குடிகளால் ஆளப்பட்டு வந்த இந்த தேசம் அல்லது அவர்களால் நிரம்பியிருந்த தேசத்தில் ஐரோப்பியர்களின் படையெடுப்பு என்பது இங்கிலாந்து மற்றும் பிரெஞ்சு நாடுகளின் காலனிகளாக இதனை மாற்றி அமைத்திருந்தன என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் கால ஓட்டம் கனடாவை ஒரு சுதந்திர தேசமாக அறிவிக்க வைத்தது. இருந்த போதிலும் அந்த 2 மொழிகளுக்கு முன்னுரிமை வழங்கி அந்த 2 மொழிகளையும் அரச கரம மொழிகளாக கனடா பின்பற்றிக் கொண்டிருக்கிறது. இருந்த போதிலும் பகுதிகளில் வாழக்கூடிய மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கின்ற வகையில் அவர்களுடைய மொழிகளையும் தன்னுடைய முக்கியமான இடங்களில் எல்லாம் கனடா வைத்திருக்கிறது. குறிப்பாக தமிழர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதிகளில் நீங்கள் மருத்துவமனைக்கு சென்றால் அங்கே தமிழிலும் சில அறிவிப்புகளை
நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்பது கனடாவின் பெருமைக்கு மற்றும் ஒரு சான்றாக இருக்கிறது. கனடாவின் தேசிய விலங்காக பீவர் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறிய விலங்கு இருக்கிறது. அதே போன்று கனடாவின் அடையாளமாக குறியீடாக இங்கு இருக்கக்கூடிய சிறப்புமிக்க மேப்பிள் மரத்தின் இலைகளை நாங்கள் குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஏரிகளையும் விட கூடுதலான ஏரிகள் கொண்ட ஒரு நாடாக கனடா இருக்கிறது என்பது மிக மிக முக்கியமானது. அதுதான் கனடாவை ஒரு சுற்றுலாத்தலமாகவும் பலரும் நாடி செல்வதற்கும் முக்கியமானதாக ஒரு நாடாக வைத்திருக்கிறது. கனடாவின் தேசிய விளையாட்டு ஹாக்கியாக இருக்கிறது. அந்த வகையிலே கனடா அதிகளவு குளிரும் அதிக நேரங்களில் வெப்பமும் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கும். கனடாவின் தட்ப வெப்பம் என்பது தொடர்ச்சியாக மாற்றம் கண்டு வரக்கூடிய ஒரு நாடாக இருப்பதால் அது சிலருக்கு அசௌகரியங்கள் ஏற்படுத்தினாலும் கூட கனடா என்பது மிகப்பெரிய ஒரு தேசமாக இருக்கிறது. 10 மாகாணங்கள் என்று நாம் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம். அது அல்பர்டா, பிரிட்டிஷ் கொலம்பியா, மனிடோபா, நியூ பிரின்ஸ்விக், நியூஃபவுண்ட்லேண்ட், நோவாஸ்கோஷியா, ஆன்டாரியோ, பிரின்ஸ் எட்வர்ட் ஐலாண்ட், குபெக் மற்றும் சஸ்குவச்சுவான் ஆகிய 10 மாகாணங்களை கொண்டதாக இருக்கிறது. அதே போன்று நார்த் வெஸ்ட் டெரிட்டோரிஸ், நுணவட், யூகோன் ஆகிய பிராந்தியங்களை உள்ளடக்கியதாகவும் இந்த நாடு காணப்படுகிறது. அமெரிக்காவோடு 8891 கிலோமீட்டர் நீளமான எல்லையினை இந்த கனடா பகிர்ந்து கொண்டிருக்கிறது. அத்தோடு அமெரிக்காவின் 13 மாகாணங்கள் கனடாவோடு தொடர்புபட்ட மாகாணங்களாக இருக்கிறது என்பதும் இங்கே மிக மிக முக்கியமானது. கடும் குளிராகவும் சில வேளைகளில் கடும் வெப்பமாகவும் இருக்கக்கூடிய ஒரு நாடு. கனடாவின் வரலாற்றை பொறுத்தவரையிலே மறை 63 பாகை செல்சியஸ் அளவிற்கு வெப்பநிலை குறைவடைந்தது வரலாறாக பதிவாகி இருக்கிறது. 6 வித்தியாசமான நேர அளவுகள் கொண்ட பகுதிகள் இருக்கின்றன. ஒரு நாட்டில் வெவ்வேறு பகுதிகளில் வெவ்வேறு நேரங்கள் காணப்படக்கூடிய ஒரு நிலையும் கனடாவில் இருக்கிறது. அப்படியான ஒரு கனடா தேசத்திலிருந்து வாரம் ஒரு முறை உங்களுக்கு கனடாவில் நடைபெறக்கூடிய மிக முக்கியமான விடயங்களை இந்த பகுதியினூடாக பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம்.